வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 11 பக்க எண் 20. சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக. இங்கே 4 பானைகள் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள சொற்கள்லாம் மாறி இருக்கு. இதை நம்ம முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதணும். முதல் பானையில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக இருந்து விட்டது யானை ஊர்வலத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சரியாக எழுதலாம்? யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. அடுத்த பானையில் கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து. இது எப்படி எழுதலாம்? பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. அடுத்து விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். இதை மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார் அப்படின்னு எழுதணும். அடுத்து வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. இது எப்படி எழுதலாம்? பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. இதை நீங்கள் கீழே எழுதிக்கிங்க. முதல்ல யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. இரண்டாவது பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. 3 மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். 4 பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி கதை உருவாக்குக, பொருத்தமான தலைப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே குறிப்புகள்லாம் இருக்குது. என்ன இருக்குது? 4 எருதுகள், ஒற்றுமையாக வாழ்தல், சிங்கம் பிரிக்க நினைத்தல், எருதுகள் எதிர்த்தல், சிங்கத்தின் சூழ்ச்சி, எருதுகள் பிரிதல், சிங்கம் வேட்டையாடுதல். இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நாம் ஒரு கதையை உருவாக்கணும். அதுக்கு ஒரு தலைப்பும் எழுதணும். என்ன தலைப்பு எழுதலான்னா ஒற்றுமையே பலம். ஒரு காட்டில் 4 எருதுகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அவை 4ம் வலிமையுடன் இருந்தன. ஒரு காட்டில் 4 எருதுகள், எருதுனா காளை மாடு சொல்லுவோம் இல்லையா, எருது, 4 எருதுகள் ஒற்றுமையோடு இருந்துச்சான். அவை 4ம் நல்ல வலிமையோடவும் இருந்துதான். அக்காட்டில் வாழ்ந்த சிங்கம் இவர்களின் ஒற்றுமையை பார்த்து எப்படியாவது இந்த எருதுகளை பிரித்துவிட வேண்டும் என்று எண்ணியது. அந்த காட்டில் வாழ்ந்த சிங்கம் இவர்களோட ஒற்றுமையை பார்த்து என்ன பண்ணிச்சான்? எப்படியாவது இந்த எருதுகளை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிதான். முதலில் ஒரு எருதை கொல்லலாம் என்று சிங்கம் சீறி பாய்ந்தது. ஆனால் மற்ற எருதுகள் சேர்ந்து சிங்கத்தை தம் கொம்புகளால் குத்தி தாக்கின. சிங்கம் பயந்து ஓடியது. என்ன பண்ணுதான்? முதல்ல ஒரு எருதை எப்படியாவது கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எருதை தாக்குனுச்சான் சிங்கம். ஆனால் மற்ற எருதுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சான்? சிங்கத்தை தன்னோட கொம்புகளால் குத்தி தாக்குனுச்சான். சிங்கம் பயந்து ஓடி போயிட்டான். அடுத்து 4 எருதுகளையும் பிரிக்க சிங்கம் ஒரு சூழ்ச்சி செய்தது. சிங்கத்தை எல்லாம் சேர்ந்து விரட்டிட்டுங்க இல்லையா, அதனால அது என்ன பண்ணிச்சான்? ஒரு சூழ்ச்சி செய்யுது. என்ன சூழ்ச்சி செய்யுது? தன் நண்பனான நரியிடம் உதவி கேட்டது. அந்த சூழ்ச்சிக்கு உதவுறதுக்கு தன்னோட நண்பனான நரியை கூப்பிடுது. நரியும் உதவி செய்வதாக கூறியது. நரி என்ன சொல்லிட்டு, சரி நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நரி ஒரு எருதிடம் சென்று உன் வலிமையால் தான் சிங்கம் பயந்து ஓடியது, மற்ற எருதுகளால் இல்லை என்று கூறியது. நரி ஒரு எருதுகிட்ட போய் என்ன சொல்லுது? உன்னோட வலிமையால் தான் அந்த சிங்கம் பயந்து ஓடுனுச்சு, மற்ற எருதுகளால் இல்லை, நீ தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் ஒவ்வொரு எருதிடம் கூறியது. இது மாதிரி ஒவ்வொரு எருதுகிட்டையும் போய் சொல்லுது, நீ தான் வலிமையானவன். அப்போ அதுங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடுச்சு. எருதுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு பிரிந்தன. நான் தான் வலிமையானவன் அதுங்களுக்குள்ளே என்ன சண்டை வந்துட்டு. அச்சமயம் பார்த்து சிங்கம் ஒவ்வொரு எருதாய் கொன்றது. சண்டை போட்டு அதுங்க பிரிஞ்சோன்னே இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணிட்டு சிங்கம் ஒரு எருதா கொன்று விட்டது. எருதுகள் ஒற்றுமையாக இல்லாததால் கொல்லப்பட்டன. எருதுகள் ஒற்றுமையாக இல்லாததுனால, ஒற்றுமையாக இருந்தப்போ என்ன பண்ணிடுச்சு? சிங்கத்தையே துரத்திடுச்சு இல்லையா. ஆனால் இப்போ ஒற்றுமையாக இல்லாததுனால அது எருதுகள் என்ன பண்ணிடுது? கொல்லப்பட்டது. எருதுகள் கொல்லப்பட்டன. இதிலிருந்து இந்த கதையில் நாம் ஒற்றுமையாக வாழணும், எல்லாரோடையும் நண்பர்களாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதனால தான் இதுக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? ஒற்றுமையே பலம். ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் இந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியல? எருதுகளை ஒன்றும் செய்ய முடியல இல்லையா. அதனால நாமும் ஒற்றுமையோடு இருக்கணும். இதை உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. அடுத்து குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா. குறிப்புகள் முதல்ல இடமிருந்து வளம் கொடுத்துருக்காங்க. இந்த
குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம இந்த கட்டத்தை நிரப்பணும். பழமை என்பது இதன் பொருள். இதுக்கு என்ன வரும்? 1 தொன்மை. பழமை என்பது இதன் பொருள் தொன்மை. இங்கே எழுதிக்கிங்க. அடுத்து வீட்டின் முகப்பில் உள்ளது வாசல். வீட்டின் முகப்பில் உள்ளது வாசல். தும்பிக்கை உள்ள விலங்கு யானை. தும்பிக்கை உள்ள விலங்கு என்னது? யானை. மேலிருந்து கீழ் உடலின் ஓர் உறுப்பு என்னது? வாய். ஏற்கனவே வாங்க கொடுத்துருக்கு, நீங்கள் ஈ மட்டும் எழுதினா போதும். உடலின் ஒரு உறுப்பு வாய். வேளாண் தொழில் செய்பவர் உழவர். வேளாண் தொழில் செய்பவர் யாரு? உழவர். பழமை என்பது இதன் பொருள் தொன்மை. வீட்டின் முகப்பில் உள்ளது வாசல். தும்பிக்கை உள்ள விலங்கு யானை. உடலின் ஒரு உறுப்பு வாய். வேளாண் தொழில் செய்பவர் உழவர். இது வரைக்கும் உள்ளதெல்லாம் இன்றைக்கி படிங்க, எழுதிக்கிங்க. அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.